நம சிவாயம். சன் ஆஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். தற்போது உலகெங்கும் பொருளாதார பாதிப்பு அபாயம் நெருக்கடிகள்லாம் இருக்குது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, எரிபொருள் தட்டுப்பாடு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு விலை, முதல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு விலை, இப்ப ஒரு செகண்டுக்கு ஒரு விலை ஏறும் போலன்னு ஒரு பயமுறுத்தி ஒரு நிமிடத்திற்கு ஒரு விலை. அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி லாக்டவுன் வருமா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்ப திரு மோடிஜி அவர்கள் கூட பொருளாதார நெருக்கடிகள்லாம் இருக்குதுங்க, எரிபொருள்லாம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்லாம். ஏன்னா உலகங்களாம் அது மாதிரிதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. கடந்த இது ஒரு 2 ஆண்டு காலமாக உலக யுத்தங்கள் வந்துருமோ, போர் மூலமோன்ற ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலைகள் நம்ம அந்த நிலைக்கு நம்ம உலகமாய் தள்ளப்பட்டிருக்குது. ஈரான், அமெரிக்கா இது போன்ற வெளியுறவு தலைவர்களும் அதுக்காண்டிய சூழ்நிலைகளை பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொருளாதாரம் குறைஞ்ச பாடு இல்லை, நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விலைவாசி விண்ணை முட்டுகின்ற ஒரு அளவுக்கு வரைக்கும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஆனால்தான் திரு மோடிஜி அவர்கள் கூட நமது பாரத பிரதமர் தங்கத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதான் உண்மைதான் அதெல்லாம். ஏன்னா நெருக்கடிகள் அந்த மாதிரி வருது. அதனால இப்போ எப்படின்னா, நாம எல்லாமே தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், திடீர்னு தங்கத்துல எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி வந்து போச்சுன்னா நம்ம ஃபுல்லாவே நம்ம இதுவாயிடுவோம். அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நமக்கு தேவைக்கு என்னவோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. வாங்கக்கூடாதுன்னு சொல்லல அவரு, தேவைக்கு வாங்கலாம், அவ்வளவுதான். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாங்கலாம், இவ்வளவுதான். இப்ப எப்படின்னா, இந்த கிரகங்கள் இது எதை வச்சு சொல்றேன்னா, இந்த கிரகங்களுடைய சூழ்நிலைகள். ஏன்னாக்கா முதல்ல கும்பத்துல எப்பெல்லாம் சனி உள்ள போறாரோ, இது மகரத்திலயும் ஆரம்பிக்கும், கும்பத்திலயும் ஆரம்பிக்கும் சனி. எப்ப கும்பத்துல ராகுவும் சேர்ந்து கூட பயணிக்கிறாங்களோ அந்த காலத்துல உலக பொருளாதாரம் மட்டும் இல்ல, யுத்தங்கள், உலகத்துக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஈகோ பிரச்சனை, தலைவர்களுக்குள்ள தலைவர், நாடுகளுக்குள்ள நாடு, கண்ட விட்டு கண்ட ஏறக்கூடிய அணு ஆயுதம், இது எல்லாமே தன்னுடைய பலத்தை, நாட்டினுடைய பலத்தை அங்க காமிக்கணும் அப்படின்ற சூழ்நிலைய இது இந்த ராகுவும் இந்த சனியை ஏற்படுத்தும். ஆனா தனிப்பட்ட ஒரு சனி ஏற்படுத்த மாட்டார். அது கூட சேரக்கூடிய இந்த ராகு செவ்வா, முதல்ல பாருங்க, இந்த ராகு செவ்வா சனி இது எல்லாமே ஒன்னா இருந்ததுனால்தான் இந்த யுத்தங்கள்லாம் உருவாச்சு, பொருளாதார நெருக்கடிகளும் உருவாச்சு. நாம அதெல்லாம் அனுபவிச்சுன்னு தான் இருந்தோம். ஆனா இப்ப சனி மீனத்துக்கு போயிட்டாரு. இந்த காலகட்டங்கள்ல பொருளாதார நெருக்கடிகள் வருமா, பிரச்சனை வருமா, லாக்டவுன் வருமா அப்படிங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பிரச்சனை இருக்குதான், இல்லைன்னு இல்லை. பொருளாதார நெருக்கடிகள் உலக நாடுகளே சந்திக்கும் போது நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கா? நாமளும் அது கூட சந்திச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இந்தியா ஏன்னா இப்ப குரு உச்ச பலமா இருக்கனால பொருளாதார நிபுணரே குரு தான். குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், அறிவுக்காரகன், ஆண்டவன், இப்படிலாம் சொல்லலாம். ஒரு மன்னனுக்கு சமமானவன் குரு. அவர் உச்சபலம் பெறுறது நல்லதுதான், தப்பே இல்லை. அப்ப அவர் உச்சபலம் பெற்று தன்னுடைய ராசியை பார்க்கிறார். 9வது பார்வையாக தன்னுடைய மீன ராசியை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு அது 12வது வீடு. அப்ப அந்த 12வது வீட்டுல அந்த சனியை இயக்குறாருனாக்கா, அந்த சனி புனிதமான வீடு காலபுருஷன் 12வது வீடம், அயன சயன போகசானம் சொல்லக்கூடிய நிம்மதி, கட்டில், உறக்கம், சந்தோஷம். இந்த இடத்துல சனி அமைதியா இருக்காரு. அதனால அவர் யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டார். அதனால ஏற்கனவே நடந்த யுத்தங்களால பொருளாதாரங்கள் நெருக்கடிக்கு நம்ம உருவாகும், அவ்வளவுதான். எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கதான் செய்யும். அதனால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். உலக வர்த்தக அமைப்புகள்ல ஓரளவுக்கு இது அழுத்தங்கள் கொடுத்தாலும் நிறைய ராசிக்காரர்கள்லாம் இதுல அடிபடுவாங்க. அது எந்தெந்த ராசிக்காரங்கன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். இது அப்படின்னா லாக்டவுன்லாம் வராது, பொருளாதார பாதிப்பு உண்டு. இந்த பொருளாதார பாதிப்புல மேலக்கூடிய ராசி எது, லக்னம் எது, அதுதான் இப்ப பாயிண்ட். 2020 எல்லா கிரகமும் ஒண்ணு சேர்ந்தது, குருவோட வீட்டுல இருந்தது. சனி, அதாவது ராகு கேது நீங்களாக, கேது மகரத்திலையும் ராகு கடகத்திலையும் இருந்தார். அப்ப சனி, குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் எல்லாமே 2020 எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. அப்ப குரு தான் ஆட்சி.
குரு ஆட்சியா இருந்தாலும் ஏன் இந்த கொரோனாலாம் உருவாச்சு? அது எதிர்பாராத ஒரு லாக்டவுன் இதுதான். அப்ப இந்த நெருக்கடிகளை உருவாக்கிச்சு. நம்ம பொருளாதாரத்துல பின்தங்கணும். ஆனா அந்த பொருளாதாரம் பின்தங்கினா கூட மோடிஜி அவர்கள் வந்து அதை சரி பண்ணி கொண்டு வந்துட்டார். உலக நாடுகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. நம்ம இந்தியா ஓரளவுக்கு பரவாயில்லன்ற பேர் கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு அமைப்பு. அது வந்து 19, 20 அப்ப இருந்த ஒரு நெருக்கடி வந்து எப்படின்னா இப்ப இல்ல. இந்த 2026 சந்தோஷமா இருக்கலாம், பயப்பட தேவையில்ல. எல்லாத்தையும் வந்து முடக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. இதுதான் அது. சில பேர் வந்து டிசம்பர்ல வரும், மார்ச்ல வரும், இப்பெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எப்ப குரு வந்து உச்சபலம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்த்து சனியை கொண்டு வந்து அது வந்து சன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துல போயிருக்காரு. மகரமும் கும்பமும் அவர் சொந்த வீடு தான். இதுக்கு ஒரு பாடல் சொல்றான். ஈராறு குடையக்கோள். ஈராறு குடையக்கோள்னாக்கா 6, 6, 12. சனி வந்து தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது மகர லக்னமே போட்டுங்க, அங்கதான் வந்து ராகு இருக்காரு. அவர் கூட யாரும் சேரல. அதனால 12ஆம் இடமும் மகரமும் சனியோட வீடு. அந்த லக்னம் ராகு இருக்கிறதே நீங்க லக்னமா போட்டுனா கூட காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அந்த வீட்டுக்கு அதிபதியும் சனிதான். அந்த சனி வந்து இந்த பாடல்களை சொல்றான் பாருங்க ஞானிகள். ஈராறு குடையக்கோள் நன்னில் ஈராறு குடையக்கோள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்கும் ஓரை வன்னிய பதிக்கு 12 பலத்தோன் சேர மண்ணில் வீரனாகி மன்னருக்கும் சரியானவன் சொல்லுது இந்த கவி. அதாவது எப்படின்னா 12ஆம் இடம் லக்னம், இந்த இடத்துக்கு அதிபதியாகிய சனி தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த வீட்டின் வழியாக கொடுப்பார். ஒண்ணு, அவர் நட்போட இருக்கணும், இல்லைன்னா ஆட்சி உச்சம் இருக்கலாம். அதாவது உச்சங்கிறது கும்பத்துல இருக்கு, இது துலால இருக்கலாம். ஆட்சிங்கிறது மகரத்துல இருக்கலாம், கும்பத்துல இருக்கலாம். ஏன்னா இது கும்பத்தினுடைய அமைப்புல. எதுக்காக சொல்ல வரேன்னா, அது கும்பத்துல இப்ப ராகு இருக்கார். ஏன்னா அங்கதான் பிரச்சனையே நடந்தது. இப்ப அதை விட்டு நவுந்துட்டார் சனி. இப்ப மீனத்துக்கு போயிட்டார். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அய்யன சைன போகசனம், அது குருவோட வீடு. கட்டில் மெத்தை சுகம் சந்தோஷம் எல்லாமே 12ஆம் இடம் தான் சார் ஒருத்தனை சந்தோஷப்படுத்தும். 12ஆம் இடம் 4ஆம் இடம் மட்டும் கெட்டு போச்சுன்னா அவன் நிம்மதியே கிடையாது. எவ்வளவு பணம் கோடிச்செல்லாம் வச்சிருந்தாலும் அவன் ஏழை தான். ஏகப்பட்ட பிரச்சனை சந்திப்பான். இதுதான். அப்ப அந்த 12ஆம் இடத்துல சனி இருக்குது, பெரிய ஒரு சிறப்பு. குருவோட பார்வையில் இருக்குது, இன்னும் பெரிய சிறப்பு. அதனால இந்த இடத்துல வந்து இது வந்துடும் அது வந்துடும்ன்றது அப்படி கிடையாது. பொருளாதார நெருக்கடிகள்லாம் உண்டு. நிறைய ராசிகளுக்கு ஒரு சில ஜோடர்கள் வந்து சில கருத்துக்கள் முரண்பாடும் இருக்கும். நிறைய நல்லது செய்யும், இதுக்கு செய்யும், அது செய்யும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம வாங்கின அந்த கர்ம வீதிப்படிதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம எங்க இருந்தாலும், நம்ம எங்க போனாலும் நம்ம நேரம் நம்மளோட தான் வரும். இதான் விதி. இப்ப சனி வந்து மீனத்துல இருக்கார். இப்ப மீனத்துல இருக்கிற இந்த சனியை குரு பார்க்கறது நல்லதுதான். குரு இப்பதான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தார், வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, அவருடைய பார்வை நல்லா புரிஞ்சுங்க. காலபுருஷனுக்கு 8வது வீட்டை பாக்குறாரு, காலபுருஷனுக்கு 10வது வீட்டை பாக்குறாரு, காலபுருஷனுக்கு 12வது வீட்டை பாக்குறாரு. இது வந்து மேஷராசியை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா சனியினுடைய வீட்டை அவர் பாக்குறாரு பாத்தீங்களா, அது ஒரு சிறப்பு. மகரத்தை சனியை பாக்குறாரு பாருங்க, இது 2வது ஒரு சிறப்பு. தன் ராசிக்கு 3ல இருக்குது, பெரிய ஒரு சிறப்பு சனி. ஆனாதான் ஈராறு குடையக்கோள் சொல்ல இந்த பாடலை. அதனால சனி யோகத்தை தான் செய்வாரு, பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சரி கட்டுவார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள்ல, வியாதிகள்ல, வறுமைகள்லாம் இல்லை அந்த அளவுக்கு. சில ராசிகளை வந்து கண்டிப்பா வச்சு செய்வார். கோடி கணக்குல பணம் முதலீடு வச்சிருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாமே கோடீஸ்வரர்கள் பூராவே தண்டிக்கப்படும் சூழ்நிலைக்கு. இந்த கர்மாவினுடைய, சனியினுடைய கர்மா, துஷ்கர்மா, இந்த சனியினுடைய பிடியில இவங்க எல்லாமே சிக்குவாங்க. அதுக்குதான் சனி வந்து ஒரு முடிவை முடிச்சுட்டு வெளியே வர்றாரு, மீனத்தை முடிச்சுட்டு. அதனால மீனத்தை எப்பயுமே சனி முடிக்கும் பொழுது கோடீஸ்வரர்களை பூரா கையை வைப்பார், ஏழைகளை பூரா கையை வைக்க மாட்டார். ஏன்னா வெகுஜன தொடர்புக்கு அதிபதியான சனி தான் முதல் நாயகன். அதனால மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்களை வந்து துன்புறுத்த மாட்டார். கோடீஸ்வரர்களே இவங்களை மட்டும்தான். அதனால நிறைய முதலீடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப ஆசைப்பட்டு. இவங்க எல்லாமே அந்த முதலீடு கைக்கு வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. பல கோடீஸ்வரர்களை ஏழையாக்கிறதுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி உருவாக்குது. நீங்க பாருங்க, இதான் ஒரு விதி. இப்ப வந்து எப்படின்னாக்கா குரு நல்ல சோர்ஸ்லாம் இருக்காரு, தப்பு இல்லை. இந்த ஏன்னா இந்த சனி இப்ப வக்ரம் பெற போறார். இந்த வக்ரம் பெறும்போது உக்ர பலனை அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் சனி வக்ரம் பெறாரோ அப்ப அரசியல் நிலையில, பொருளாதார நிலையில, உயிர் நிலையில எல்லாத்திலயும் ஒரு ஏற்றம் கொடுக்கும், மாற்றமும் கொடுக்கும். இதான் விதி. இப்ப சனி வக்ரம் பெறது யாருக்குன்னா அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து. ஒண்ணு.
உலக தலைவர்களுக்கும் ஆபத்து. 2. இது எப்படின்னா உயிரை கண்டு வைக்குது. ஏன்னா சனி உயிர்காரகன், உயிர் கொல்லி, முதல்ல புரிஞ்சுங்க. அதனால்தான் பராசரே சனியை பெருமைப்படுத்துறார். அவன் செய்து வாங்கி வந்த கர்மாவின் நிலைப்படி அவர் சனி கர்மக்காரர்கள் மட்டும் இல்ல, ஜஸ்டிஸ், இயற்கை நீதி. அவன் செய்யக்கூடிய கர்ம பலனுக்கு ஏற்ப அவனுக்கு நீதி வழங்கப்படும். அதனாலதான் துலால தெராச கையில பிடிச்சிட்டு நிக்குது துலா. அதனால்தான் நீதி நாயகன். ஒண்ணு. இதே பராசர நூல்கள் சொல்லுது. அதே வேற ஒரு நூல்கள், அதாவது எப்படின்னா ராமானுஜர் சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, சனி ஏற்புடையவர் அல்ல, எல்லாருக்குமே பாவின் மொத்தமா சொல்லிடுறார். சனி ஒரு குற்றவாளியாவே சொல்லிடுறார். ஏன்னா ராமானுஜருக்கு முன்னாலே பிறந்தவர். கிரேதா யுகம், நம்ம கிரேதா யுகம் தோன்றுச்சுல, கிரேதா, திரேதா, தோபாரதா, கலியுகன. இந்த கிரேதா யுகத்திலேயே ராமானுஜர் இவரு பராசர ஐயா தோண்டிட்டார். இவரு கிரேதா போய் திரேதா போய் தோபாரதா, கடைசியில தான் இவர் தோன்றிருக்காரு. அப்ப அனுபவம் யாருக்குன்னா அவருதான். அப்ப பராசர் சொன்னா அது சரியா இருக்கும். அப்ப அந்த பராசர் நூல்கள் பார்க்கும்போது எல்லாமே நல்லதா இருக்கு. அதனால அந்த நூலை வரைப்படுத்தி சனி ஒரு நீதிமான், தர்மவான். எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் பாகுபாடெல்லாம் கிடையாது. கர்ம பலன் இருக்கா, அது அனுபவி, அதுதான் அது. அதனால சனி இவருக்கு செய்யக்கூடாது, அவர் செய்யக்கூடாது. அவருடைய பார்வைக்கு கடவுளாக இருந்தாலும் திருவோட கையில குத்துருவார். அதனால சனி தன்னுடைய கடமையிலிருந்து மாற மாட்டார். இதான் விதி. இப்ப யார் யாரை பாதிக்க போறாருன்னு அதையும் சொல்லிடுறேன். நீங்க எந்த லக்னமா இருக்கலாம், நீங்க எந்த ராசியா இருக்கலாம், நீங்க சனி உங்களுக்கு எங்க வேணா இருக்கலாம் சார். இதை நீங்க என் லக்னத்துல இருக்குது, என் ராசியில இருக்கலாம் நீங்க எடுத்துக்க வேணாம். நீங்க ராசியில இருந்தாலும் சரி, 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசியோ எந்த லக்னமோ அதை பத்தி கவலை இல்லை. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதா, நீங்கள் பிறக்கும் பொழுது, நீங்கள் பிறந்த காலத்துல சனி வக்ரமா இருக்குதா, இப்ப சனி வக்ரமா வராரு, உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். இது வரைக்கும் நடக்காத காரியம் தள்ளி தள்ளி போச்சு பாத்தீங்களா, அது பூராத்தையும் சனி இப்ப முடிச்சு கொடுத்துருவார். அதுதான் இந்த சனி, இதுதான் அவருடைய ஸ்பெஷல். இதுதான். அதனால சனி தாமதக்காரன் தான், மந்தக்காரன் தான், முடவக்காரன் தான். ஆனா வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயல்புக்கு மாறான உக்ர பலத்தை மாத்திக்குவார். ஆனாதான் சனி வக்ர காலத்துல கோடீஸ்வரர்கள் ஆனவர் நிறைய பேர் இருக்காங்க. சனியுடைய வக்ர காலத்துல கோடி கணக்குல பணம் வச்சிருந்தா கூட கீழே வந்தவங்களாம் இருக்கிறான். அதனால சனி இரு நிலைப்பாட்டுல கணக்கு பண்ணி தான் கொடுப்பாரு. அவர் எப்படி கொடுக்கிறார், எப்ப கொடுக்க போறாருன்னு தெரியாது. ஒரு ஜோடிதோட கர்மா உள் சூட்சமா போய் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனாதான் வக்ரி சுபச்ச பலா சவ கிரசகிதே வக்ரி பலம் துங்கரே வக்ரி நீசபல ஸ்வா நீசபவானே வக்ரி பலம் துங்கஜம்னு ஒரு 7 சொல்லுது. அதே தமிழ்ல இன்னொரு 7 சொல்லுது. இப்ப நான் சொல்றது ரிக்கு வேதம். அதே தமிழ்ல இன்னொரு அமைப்பு சொல்லுது. நீசமாய் கோலும் வக்ர நிலையில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்த பலனை கொல்லும் சூட்சமம் அறிந்தும் மற்ற சுபர்நிலை தெரிந்தும் தக்க ஆட்சிமையோடு குருவையும் மத்துமே பலனை கூறு அப்படின்னு ஒரு அதிகாரம் சொல்லுது. அப்ப அந்த வக்ரம் பெறும்போது தன்னுடைய இயல்புக்கு அந்த கிரகங்கள் மாறும்போது உக்ர பலத்தை செய்யும். சுப கிரகங்கள் வக்ரம் பெறுவதை விட பாவ கிரகங்கள் வக்ரம் பெறுவது வலிமையானது. அதனாலதான் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் உங்க ராசிக்கு அவர் எங்க வேணா இருக்கலாம், ஆனா வக்ரமா இருக்காரா, நீங்க பிறக்கும் போது உங்க பர்த் சார்ட்ல நீங்கள் பிறக்கும் போது அவர் வக்ரமா இருந்தா, இப்ப இந்த சனி அடுத்த மாசம் வக்ரமா போறார். இது வக்ரமாவது அது யோகம், சிறந்த ராஜயோகத்தை கொடுப்பார். இது வரைக்கும் நடக்காத கல்யாணம், குழந்தையே பிறக்கல, வருமானம் இல்ல, ஃபாரினுக்கு போகணும், பணம் இல்ல, பற்றாக்குறையா இருக்குது, கடன் தொல்லை, வழக்குல பிரச்சனை, சிக்கிக்கிட்டு முழிக்கிறேன், முதல் போட்டேன், திருப்பி அது என்னாச்சுன்னு தெரியல, இப்படின்னு நிலைப்பாடு கலக்கத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் இப்ப ராஜயோகம் இந்த சனி வக்ரமாகுது. அதனாலதான் இந்த சனி யாருக்கெல்லாம் வக்ரமா இருக்குதோ அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. யோகம் இதுதான் சிறப்பான ஒரு அமைப்பு. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சனி அடுத்த மாசம் வக்ரமாகுது, சூப்பரா இருக்குது. அரசியல் தலைவருக்கு மட்டும்தான் இது ஆபத்து. இதுதான் உண்மை. ஓம் நம சிவாயம்.